இன்னைக்கு கொரியர் வந்துருச்சுங்க இந்தியால இருந்து. இது என்னென்னலாம் இருக்குன்னு இப்போ உங்களுக்கு நான் பிரிச்சு காமிக்க போறேன். ஸோ ரொம்ப ஆர்வமா இருக்கு எனக்கே. உங்களுக்கும் ஆர்வமா இருக்கா? ஸோ இது ஒரு சாரி அயன் பண்ணி வந்துருக்கு. இது வந்து பேம்பூ சில்க். நான் கல்யாணத்தப்ப வாங்கினது. ஸோ இன்னமும் நான் கல்யாணத்தப்ப வாங்கினது தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். டேய் நீ இருடா. மொக்கையா இருக்கா? இது வந்து டாப் அண்ட் ஃபிஷ்டெயில் டாப்பும் அதுக்கு ஒரு ஓவர் கோட்டும். இது வந்து ஒரு கிராண்டான ட்ரெஸ்ஸு. இதெல்லாம் யூஸ் பண்ணதுதான், கொஞ்சம் முன்னாடி வாங்கினது. இது வந்து சாரி வச்சு சாரில இருந்து தச்சது. ஒரு நல்ல ரெட் கலர்ல ஒரு சூப்பரான சாரில தச்ச கவுன் டைப்பு. இது என்னன்னு எனக்கே தெரியல. இது வந்து ஏதோ பேட்மிண்டன்ல அது என்ன டேபிள் டென்னிஸ் பேட் மாதிரி இருக்கு. உள்ள என்ன இருக்குன்னு தெரியல, பிரிச்சு பார்த்துடலாம். இதுவும் செமையா ரேப் பண்ணியிருக்காங்க. வீட்ல இருந்து வாங்கிட்டு போகும்போது அப்படியே திங்ஸாக தான் கொடுத்தது. அவங்க வந்து எடுத்துட்டு போயிட்டு அவங்க ஆஃபீஸில் பேக் பண்ணி சென்னையில் வந்து இதை வந்து நம்மளுக்கு கொரியர் பண்ணியிருக்காங்க. இது வந்து பாருங்களேன், ஒரு 3-4 லேயர்ஸ் இருக்கு இதுக்குள்ள. இந்த கல்யாணத்துக்குலாம் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி நல்ல டைட்டா செக்யூர்டா பல லேயரா பேக் பண்ணியிருக்காங்க, சேஃபா வரணுங்கிறதுக்காக. ஃபைனலி ஆல்மோஸ்ட் பிரிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி நான்ஸ்டிக்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் இந்த மாதிரி தாளிக்கிறதுக்கு, ஒரு ஹாஃப் பாயில் போடுறதுக்கோ ஆம்லெட் போடுறதுக்கோ வந்துட்டு என்கிட்ட கரெக்டான பேன் இல்லை. ஸோ அதனால தான் இந்த அயன் பேன் வந்து இண்டஸ் வேலியில் வாங்கி அனுப்ப சொன்னேன். இது பெய்டு ப்ரமோஷன்லாம் கிடையாது. இது வந்து நானே தான் வாங்கி அனுப்ப சொல்லியிருந்தேன். ஸோ இனிமேல் வந்து எங்கள் வீட்டில் அதுக்கு மட்டும் நான்ஸ்டிக் இருக்கும். இனிமேல் எல்லா நான்ஸ்டிக்கையும் தூக்கி போட்டுடலாம்னு நினைக்கிறேன். இனிமேல் வந்து நம்மக்கிட்ட அயன், ஸ்டீல், மண்பானை இது மட்டும்தான் சமைக்கிறதுக்கு இருக்க போகுது. இதுவும் ஒரு பழைய டாப்பு. இது நான் பழைய இந்தியா போன வீடியோலாம் போட்டிருக்கிறது பார்த்துருப்பீங்க. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இந்த ஸ்லிப்பெல்லாம் வந்து இவ்வளோ தானே ஷார்ட்டாக தானே இருக்கும். ஸோ இன்கேஸ் ஃப்ராக் எல்லாம் போடணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஷார்ட்டான ஒரு இன்ஸ்கர்ட் மாதிரி வாங்கியிருக்கேன். விஜய் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அயன் வந்து நான் நிறைய டைம் வாங்கியிருக்கேங்க. ஆனால் எனக்கு என்ன ஆகும், ஒரு மாதிரி துரு வந்துடும். எண்ணெய் தடவை தான் வைப்பேன், தண்ணி இல்லாமல் தான் வைப்பேன். பட் ஸ்டில் வந்து எனக்கு அயன் செட் ஆகவே இல்லை, எக்ஸப்ட் என்னோட தோசைக்கல். அதனால விஜய் வந்து அயன் வாங்காத, நிறைய பணம் போட்டுட்டேன் அயன்ல அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இது வந்து அவங்களுக்கு தெரியாம இப்ப வாங்கியிருக்கேன். கோல்ட்ல வாங்கி கொடுங்க, வாங்கிக்கலாம். ஸோ இப்போ விஜய் பிரிச்சுட்டு இருக்கும்போது நம்ம கூந்தலோட ரகசியம் கார்த்திகா சீயக்காய். இது வந்து நான் கொஞ்ச நாளா இப்போ ஷீயக்கா தான் போடுறேன். இருந்தாலும் வந்து ஹேர் அவ்வளோ இதுவா வருதான்னு தெரியல எனக்கு. பட் ஐ திங்க் எனக்கு ஓரளவு முடி இருக்கு அப்படின்னா நான் வந்து தேங்காய் எண்ணெய் டெய்லி தடவுறது, ஷீயக்காலாம் போடுறதுனால தான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. இது வந்து இது ஃபைனலி வந்து விஜய் பிரிச்சுட்டாங்க இப்போ. ஓகே, இது வந்து ட்ரைபாடு. இது வந்து ஒரு ஷார்ட்டான ட்ரைபாடு. என்கிட்ட ஒரு மொக்க ட்ரைபாடு தாங்க இருக்கு. அதை வச்சுதான் நான் இவ்வளோ நாள் எடுத்துட்டு இருந்தேன். இது வந்து ஊர்ல முன்னாடி வாங்கினது தான், பட் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். அதுதான் இது. அது ஆனால் வந்து ஷார்ட்டாக தான் வைக்க முடியும். பட் நீங்கள் ஆங்கிள் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக எப்படி எப்படி வேணாலும் திருப்பி வச்சுக்கலாம். இதில் இந்த ட்ரைபாட் வந்து நீங்கள் இப்படி தலையில வச்சு இப்படி கூட எடுத்துக்கலாம். இங்கே கீழே கீழே படுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி எடுத்துக்கலாம். இல்லை கீழே தரையில் இருக்கிறது ஏதாவது எடுக்கலாம். ஸோ இந்த பெல்ட் வந்து சாரிக்கு போகும், இல்லை கொஞ்சம் ட்ரெடிஷ்னலான கவுன் மாதிரி இதுக்கும் செட் ஆகும்னு நினைக்கிறேன். இது வந்து ஸ்க்ரப்பர். பாத்திரம்லாம் வந்து அழுக்கெல்லாம் போகாமல் இருக்குது அப்படின்னா தேய்ப்போம்ல, இது வந்து நல்லா தேய்க்க வருது. இந்த ஸ்டீலில் உள்ளது இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி வருது போல இருக்கு. ஸோ இதை வந்து இப்படி வச்சுட்டு நல்லா தேய்ச்சா போகுது அப்படின்னு சொன்னாங்க. இதை நான் யூஸ் பண்ணதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இது வந்து ஆக்சுவலி ஒரு ஃப்ரெண்டு கேட்டாங்க, அதுக்காக வாங்கினது.
இதுவும் அதே ஸ்க்ரப்பர் தான் கொடுத்துருக்காங்க. கடலை மிட்டாய் இருக்குது. அதுக்கப்புறம் கடலை வந்து என்னோட ரொம்ப ஃபேவரெட்டுங்க. எதுனாலும் கடலையில் என்ன பண்ணாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சாப்பிடுவேன். கடலை போட நல்ல ஃபிகராக போடலாம். ஓகே, இது மஞ்சத்தூள் இதெல்லாமே அவங்களே பேக் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி கவர் போட்டு. இது வந்து ஊர்ல ஒருத்தங்க மஞ்சத்தூள் அரைச்சி விற்பாங்க, அவங்க கிட்ட வாங்கி தான் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். இங்கே கூட நான் அரைக்க ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் மிக்ஸி வந்து ரீசெட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடிக்கடி. ரொம்ப ஹார்டாக இருக்குமா என்னன்னு தெரியல, சத்தமே பயங்கரமாக கேட்கும், ஏதாவது ஆயிடுமோன்னு பயமாக இருக்கும். அதனால ஒரு டைம் ட்ரை பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம்லாம் இதுதான் வாங்குவேன். ஸோ எல்லாமே வந்து அவங்க நல்லா பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இதெல்லாம் வீட்டில் வரைச்ச மிளகாத்தூள் எங்கள் அம்மா ஜிப்லாக்ல போட்டு கொடுத்துருக்காங்க. அது பிரிச்சுட்டேன். இது வந்து வெறும் மிளகாத்தூள் அண்ட் மல்லித்தூள். நான் வந்து பொரியல் அதுக்கெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் அரைச்சி கொடுக்குற இந்த சாம்பார் தூள் சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் இதுதான் சாம்பார் தூள் போடுவாங்க. பட் ஆனால் நான் அது வந்து பொரியலுக்கு அதெல்லாம் போடுவேன். வெறும் மிளகாத்தூள் வந்து நான்வெஜ்ஜுக்கு போடுவேன். மல்லித்தூளும் வந்து சில இதுக்கெல்லாம் வெறும் மல்லித்தூள் தேவைப்படும்ல, அதுக்கு யூஸ் பண்ணுவேன். சாம்பார் நல்லா தான் இருக்கும், அது வித்தியாசமாக இருக்கும். இது வந்து விஜய் வீட்டில் நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், அவங்க வீட்டில் இருந்து அரைச்சி கொடுக்குற சாம்பார் தூள். இதை தான் நான் வந்து சாம்பார் தூளுக்கு யூஸ் பண்ணுவேன். சுக்குமல்லி காஃபி வந்து நான் இங்கேயும் பண்ணுவேன். சரி இந்த தடவை கொரியர் அனுப்புகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு சுக்குமல்லி காஃபியும் சேர்த்து அனுப்ப சொன்னேன். அவங்க வீட்டில் வந்து எல்லாத்தையும் வாங்கி காய வச்சு அதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து திரிச்சு அனுப்புறது. இது வித்தியாசமாக இருக்கும், நான் இங்கே பண்ணுறதை விட இது பெட்டராக இருக்கும். பட் அவசரமா நான் இங்கேயே பண்ணிக்குவேன். தட்டை அவங்க ரொம்ப படிப்பாளி. எதுக்கு அப்படி பறக்குறீங்க? படிப்பாளிங்கிறதுனால புக்ஸ் தான் எடுக்கிறான். இது வந்து புக்ஸு, எங்கள் அம்மா எழுதின புக்ஸு. கனடா வந்திருக்கும் போது கனடா பற்றின ஒரு தொகுப்பு நூல் தமிழில் எழுதுனது. ஸோ இது பேர் ஓ கனடா. இது புக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்கும்ல, அதனால ஒரு 4 காப்பி தான் கொடுத்து விட சொன்னேன். இங்கே வந்து சில பேருக்குலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்தையும் இது என்னன்னு நான் காமிக்கிறேன். காமிக்கலாம் குடுறா சார், உங்ககிட்ட தானே பாருக்கு. இது வந்து எஃபி ஸ்நாக்ஸ்ல வந்து வாங்கினது. சென்னையில் நாங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த கடை இருந்தது. இதில் வந்து என்ன ஸ்பெஷல்னா எல்லாமே வந்து நார்மலாக அரிசியில் பண்ணாமல் ராகி, காட்டு யானம், கவுனரிசி அந்த மாதிரி இதில் வந்து முறுக்கு, தட்டை அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸ்வீட்ஸு அதெல்லாமும். ஸோ அங்கே இருக்கும்போது நல்லா சாப்பிடுவேன். இங்கே அந்த மாதிரி கிடைக்க மாட்டேங்குது. இங்கே நார்மல் முறுக்கு தட்டெல்லாம் கிடைக்குது. இருந்தாலும் நம்ம ஊர் தேன்குழல் அந்த மாதிரியோ இல்லை இந்த மாதிரி சிறுதானியங்கள்லையோ இதில் இந்த மாதிரி சிறுதானியங்கள் இல்லை வெரைட்டியான ரைஸில் செஞ்ச ஸ்நாக்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. இந்தியாவிலேருந்து லாஸ்ட் டைம் நான் வந்த வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் இது வாங்கிட்டு வந்தோன்னா. அந்த டைம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் இதை வந்து வாங்கினது. இது பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா, என்ன போட்டிருக்கு? சின்னதாக போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு என்னன்னு பார்த்துடலாம். காட்டு யானை அந்த மாதிரிலாம் போட்டுருக்கேன். எல்லாத்துலயும் யானை படம் தான் இருக்கு. ஸோ எல்லாமே இந்த மாதிரி கவர்ல தான் வந்து பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா இதை ஓரமாக வச்சிடலாம். அதனால இப்போ இந்த முறுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உடையவே இல்லை, நல்லா இருக்குது. ஸோ எல்லா ஒரு ஐட்டத்தையும் தனியாக கேர்ஃபுல்லாக பேக் பண்ணியிருக்காங்க, அதனால நீட்டாக இருக்குது. இப்போ இதை ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்ததும் வீடியோ எடுக்கிறது மறந்துட்டு பிரித்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோங்க ஆர்வக்குள்ளாரில். அப்புறமா வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது ரொம்ப கம்மி தான். இந்த மாதிரி ஹெல்த்தி ஆப்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸ்க்காக தான் நாங்கள் ஸ்நாக்ஸ் வந்து கம்மியாக சாப்பிடுவோம், வாங்க மாட்டோம் பெருசாக. பட் இந்தியா வந்து இப்போ 1 year ஆகிடுச்சு, இது சாப்பிடணும் போல் இருந்தது, அதனால தான் வாங்கி அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அங்கே போய் பார்த்துட்டு எல்லாமே வந்து 2 weeks இல்லை 3 weeks தான் எக்ஸ்பைரி டேட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் நிறைய சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிறதுனால நிறைய வாங்கி அனுப்பினாலும் வேஸ்ட் ஆகிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு
சரி நான் விட்டுட்டு வந்த திங்ஸு ட்ரெஸ்ஸு அதெல்லாம் கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கினேன். இதெல்லாம் வாங்கி வச்சதுமே வந்துட்டு வணக்கம் எக்ஸ்பிரஸில் கால் பண்ணி சொல்லிட்டாங்க. அவங்களே வீட்டுக்கு வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க. சில ஐட்டம்ஸ்லாம் வந்து இதெல்லாம் அலௌடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ்லாம் பண்ணாங்க. ஸோ அந்த ஐட்டம்ஸ்லாம் விட்டுட்டு மீதி ஐட்டம்ஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்து பேக் பண்ணி நம்மளுக்கு இப்போ அனுப்பியிருக்காங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி கொரியர் சர்வீஸ் கேட்டுட்டு இருந்தீங்க, தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள்.